ஓகே, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஓடு விழுந்துருச்சு. அதுக்கான என்னோடய உடம்பு சரியில்லைங்கிறதும், அதுவும் இல்லாமல் நான் கொஞ்சம் லீனாக இருக்கேங்கிறது மட்டும்தான். இல்லைன்னா என் ஃபேஸ் கொஞ்சம் நல்லா இருக்க வேணா என் ஃபோட்டோவை கூட ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. சரி வாங்க நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஓகே, என்னை பற்றி சொல்லணும்னா என் பேர் தர்ஷன். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. அது இந்த சேனலில் இந்த சேனல் அளவு ஆச்சரியமாக இருக்குன்னா, நான் 2016லேருந்தே பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் ரன் பண்ணுங்கிறது என் ஆசை. 2016லேருந்தே ரன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதாவது மொத்தமாக 8 சேனல்கிட்ட இது வரைக்கும் நான் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். எப்படி சொல்கிறதுனா 8 சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தானே கேட்குறீங்க. 2016 ஒரு ஷார்ட்ஸ் சேனல், அதாவது 16 ஷார்ட்ஸ் சேனல்னால் அதாவது டிக்டாக்ல இருக்க வீடியோஸ் எல்லாம் திருப்பி போடுறது, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது நிறைய அவெஞ்சர்ஸ் வீடியோஸ்லாம் போட்டேன். அப்போது நிறையா வீடியோஸ் பண்ணேன். பேப் ஒரு கிராஃப்ட் சேனல் பண்ணேன். அது ஒரு சில ப்ராப்ளம்ஸ்னால 8 சேனலுமே இப்போதைக்கு இல்லை. அதாவது 2 சேனல் இருந்துச்சு, அதுலேயும் ஒன்று நான் வந்து பார்த்திங்கன்னா டெலீட் பண்ணிட்டேன். அதில் டெலீட் பண்ணது பார்த்திங்கன்னா கேமிங் சேனல். அதில் வந்து வீடியோஸ்லாம் எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸ் தான். ஆனாலும் ஒரு அவசர கொடுக்கத்தனமாக டெலீட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன், டெலீட் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறது, இப்போ வந்து என்கிட்ட இன்னொரு சேனலும் இருக்குது, டெக் சேனல். அதுவும் டெக் சேனல் தான், இதுவும் டெக் சேனல் தான். அது வந்து பார்த்திங்கன்னா பப்ளூ டெக்குங்கிற ஒரு சேனல். ஒரு கேனத்தனமான முடிவில் அப்படியே வச்சுருக்கேன், ஹோல்டு பண்ணியிருக்கேன். அந்த சேனலில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 102 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. இந்த சேனலாச்சும் உருப்படியாக ரன் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் மற்ற யூடியூபர்ஸ், இப்போ லாக்டவுனில் உருவான யூடியூபர்ஸை கூட எனக்கு ஏஜ் கம்மி தான். ஆனால் அவங்கள கூட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எச்சாக இருக்கும். புரியுதா? இப்போ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எந்த விதத்தில் சொல்கிறேன்னா, நான் 2016லேருந்தே அதுவும் இல்லாமல் நிறைய ஓஜி கிரியேட்டர்ஸ் எல்லாம் பார்த்து தான் வந்திருக்கேன். ரிஷிபீடியா, தமிழ் டெக், இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ். அது ஏ2டியை நான் வந்து பார்த்திங்கன்னா 2000 அவங்க ஆரம்பித்த அந்த போக்கிமான் கேமை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க சேனல் எனக்காக ரெக்கமெண்ட் ஆச்சு. அப்போலேருந்தே பார்த்திங்கன்னா அந்த சேனலையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதனால் ஒரு சில ஓஜி சேனல்ஸோட பழைய வீடியோஸ்லேருந்து எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கேன். அதனால் கொஞ்சம் யூடியூப்போட ஆல்காரிதம் பற்றி எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நிலமையே வேறு. சொல்லப்போனால் நாம் ஒரு கணிசமாக ஒரு பேஜை ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். அவங்க வந்து இப்போ ஒருத்தங்களை சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டெக் எனக்கு ஒரு ஃபேவரட்டான சேனல். உண்மையாக சொல்லணுன்னா தமிழ் டெக் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு நான் டெக்கை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்க ஆரம்பித்த ஒரு சேனல். ஆனால் அவங்க வந்து ஏ2டியை இப்போ ரூட்டு மூவி கூட வந்து இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஏ2டியை பற்றி சொல்லியிருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எப்படி இருந்தால் நம்மளுக்கு வந்து 2 சேனல்லையும் தெரியும், 2 சேனல்லையும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். இவங்களது எச்சா அவங்களது கம்மிங்கிறதெல்லாம் இல்லை. பார்த்திங்கன்னா அப்போ 4 மில்லியன் இருந்துச்சு, இங்கே வந்து 500K தான் இருந்து 5 lakhs தான் இருந்துச்சு. அதை வச்சும் நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. என்ன தான் இருந்தாலும் 2 சேனல் நான் ஃபாலோ பண்ணாலும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணேன். 2 பேர் சொன்னாங்க, வீட்டு போய் வந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அப்போ போக பார்த்திங்கன்னா இப்போ கூட ரீசெண்டாக டெக் ப்ரோ வந்து மூவி ரிலீஸ் பண்ணியிருந்தாரு, கட்டப்பை மெய்யழகன் மூவி, பொய்யழகன் மூவின்னு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து யூடியூப்போட ஆல்காரிதம் படி ஒரு மூவி, அதாவது பெரிய வீடியோஸ் வந்து அதிகமான பேர் பார்த்தாங்கன்னா அதை அதிகமான பேர்த்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து எல்லாருமே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்மளோட கண்டென்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓஜி அதான் எடிட் பண்ணலான்னு இருக்கிறேன். இப்போ மாதிரி விஎஃப்எக்ஸ் எடிட்டிங்லாம் ஓவராலாக நான் பண்ண மாட்டேன். ஓரளவு நல்ல ஃபார்மேட்டில் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, ஃபஸ்ட்டு இஸ் பெஸ்ட்டு வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். அதாவது இவ்வளோ நேரமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி கேவலமான கண்டென்ட் போடாமல் நான் கொஞ்சம் டீசெண்டாக கண்டென்ட் போடலான்னு இருக்கிறேன். என் எடிட்டிங்லாம் அவங்க அளவு இருக்காது, கன்ஃபார்ம் என் எடிட்டிங்லாம் சுமாராக தான் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். நான் இப்போ தான் பிசியில் எடிட் பண்ண கற்றுக்கிறேன், இப்போ தான் டாவின்சி ரிசர்வ் கற்றுக்கிறேன். ஏன்னா ப்ரீமியம் ப்ரோலாம் கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ணால் அடிக்கடி கிராஷ் ஆகுது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் டாவின்சி ரிசர்வ் ஷார்ட் கட்ஸே கற்றுக்கிறேன். இனிமேல் போக தான் எஃபெக்ட்ஸு புதுசாக விஎஃப்எக்ஸ் எல்லாமே கற்றுப்பேன். கொஞ்சம் லேட்டாகவும். அதே மாதிரி என் வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். உங்களுக்கு நான் நேர்மையாக இருப்பேன். எப்பயுமே மற்றவங்களை பற்றி பேசினாலும் அதாவது க்ரிட்டிசைஸ் பண்ணாமல் இவங்க இது பண்ணியிருக்காங்க அது பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் சொல்லிவிட்டு நிறுத்திடுவேன். அவங்க என்னை பற்றி பேசினாலும் நானும் அவ்வளோக்கா எடுத்துக்க மாட்டேன். நான் உங்களில் ஒருத்தன், உங்களுக்கு நேர்மையாக இருப்பேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன். தப்பாக தான் நீங்கள் சொல்லுங்கள், அதை திருத்திக்க.
அதை மறுபடியும் திருத்திக்கிட்டால் மறுபடியும் எமெண்ட் பண்ணுறேன். கன்ஃபார்ம் நான் கமெண்ட்ஸும் படிப்பேன். ஓகே, இதுதான் நான் சொல்ல வருது. ஓகே, இவ்வளோ வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ தான் எடிட் பண்ணி முடிச்சுட்டேன், இப்போ வீடியோ முடிச்சிட்டேன். இந்த கிளிப்பை வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஆட் பண்ணுறேன். இவ்வளோ பார்த்துருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிக்கும். லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எடிட்டிங் பிடிச்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் கண்டென்ட் எல்லாமே அன்வான்டாக ஷூட் பண்ணது தான். ஏன் எடிட் பண்ணி தூக்காதுன்னு அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். வேணுங்கிறவங்க பார்க்கலாம். இல்லை அடிக்குது நான் போவேன்னா போங்க. இவ்வளோ நேரம் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் எடிட் பண்ணுறேன். என் வாய்ஸ் தனியாக வேறு ஃபோன்லேயும் என் ஃபோன் இப்போ என்னோடய ஃபோன் நான் ஃபஸ்ட்டு எனக்குன்னு வாங்கின ஃபோன் விவோ T3 அதில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு டெடிக்கேட்டான ரிவ்யூ வேணும்னா என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி கேட்டான். எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோனோட ரிவ்யூவாக தான், விவோ T3யோட ரிவ்யூவாக தான் இருக்கும். ஓகே, என்னை பற்றி சொல்கிறதுக்கு அதிகமாக எதுவும் இல்லை. நிறைய சேனல்ஸ் ஓப்பன் பண்ணேன், டெலீட் பண்ணேன். அதுவும் இல்லாமல் இப்போ யூடியூபுக்கு ஒன்று நான் ஒன்றும் புதுசு இல்லை, அதையும் சொல்லிக்கிறேன். யூடியூபுக்கு வந்து நான் எப்படின்னா ஃபஸ்ட்லேருந்தே இருக்கிறேன், 16லேருந்தே யூடியூப் சேனலும் ரன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதாவது ஒரு 100 பேருக்காச்சு என்னோடய ஃபேஸ் தெரியும். ஏன்னா பபுள் டெக்லேயும் என் ஃபேஸ் தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்ல மாட்டேன். எப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னால் நம்ம அந்த ஃபேம் கிடச்சிருச்சுன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளுக்கு கெச் ஆகாதுன்னு நினச்சேன். அதனால் ஒரு 70 வந்து அதுவாகவே வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அதுவும் இல்லாமல் நான் எப்போ கமெண்டும் அந்த சேனல் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அந்த சேனல் நான் குவிட் பண்ணுறேன். ஏன்னா அந்த சேனல் இனிமேல் வீடியோ வராது. ஆனால் அதை அப்படியே வச்சுருக்கேன். எல்லா வீடியோஸையும் ப்ரைவேட்டில் தான் வச்சுருக்கேன். ஒரு 2-3 வீடியோஸ் மட்டும் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த சேனலுக்கான லிங்க்கை தரமாட்டேன்லாம் சொல்ல தரேன். ஆனால் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வியூஸே போகாது. ஏன்னா இந்த சேனல் வெறும் 2 சப்ஸ்கிரைபர்ஸ், அந்த 2 பேரும் நான் தான். என்னோடய அக்கௌண்ட்லேருந்தும் வேறு ஒருத்தனோட எங்கள் அப்பா அக்கௌண்ட்டில் வந்து பண்ணியிருக்கேன். என்னை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோதான். நிறையா வீடியோஸ் போடுறேன். எப்படி இருந்தால் நான் ஒரு லேசியான பர்சன். என்ன பண்ணுறது, சுச்சுவேஷன் எல்லாம் அப்படி தான் இருக்குது. கன்ஃபார்ம் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இந்த சேனல் தான் என்னோடய லாஸ்ட் சேனல். இதுக்கு மேலே நான் சேனலே க்ரியேட் பண்ண மாட்டேன், அதே சொல்லிக்கிறேன். இந்த சேனலையாச்சும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக க்ரியேட் பண்ணி நல்ல ஒரு வாய்ஸ் ஓவர், நல்ல எடிட்டிங், நல்ல வீடியோ குவாலிட்டி. ஏன்னா இப்போ என்கிட்ட மொபைல் இருக்குது. இத்தனை நாளாக பிசி வச்சுருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2K அரௌண்ட் எடிட்டிங்லாம் பண்ண முடியாது. ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரௌசிங் பண்ணிக்கலாம். அந்த அளவு தான் அதோட கேப்பபிலிட்டி. கேமிங்லாம் வாய்ப்பே இல்லை. GTA Vice City விளாண்டுக்கலாம். ஆனால் அது ஒரு பழைய பிசி, ஒரு 10 வருஷம் 11 வருஷம் பழைய பிசி தான் நான் வச்சுருக்குது. அப்போது ஒரு லேப்டாப் இப்போ எங்கள் அக்காவது வந்து என் ஸ்டடி பர்பஸ்க்காக நான் வாங்கிட்டு எங்கள் அக்கா முடிச்சதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா கேஎஸ்ஐ இன்ஸ்டியூஷன் காலேஜில் பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். இதுக்கு மேலே என் இன்ஃபர்மேஷன் எதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் என் கான்டாக்ட் வேணுன்னா இந்த வீடியோலேயே வாங்கி வச்சுக்கிறதா. ஏன்னா நானும் பெரிய யூடியூபர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். கன்ஃபார்ம் ஆவேன்னு நம்புகிறேன்.